சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய வீடியோவில் நேற்று ஒரு கம்பராமாயண பாடல் போட்டோம். இப்போ இன்னைக்கு ஒரு பாடல் என்ன வருதுன்னா, அதாவது அனுமன் மகேந்திரகிரி மலையில் இருந்து ராமனினுடைய உத்தரவுப்படி சீதையை தேடி லங்காபுரிக்கு பறந்து செல்ல எத்தனிக்கிறார். அப்படி இருக்கிறப்ப அந்த பாடல் அதை சொல்லுது. நின்று அந்தமில்லான் ஊன்ற நெறிந்து கீழெழுந்தி நீலக்குன்றம் தன்வயிறு கீறி பிதுங்கின குடர்கள் மான் இசையுடை அண்ணல் சென்ற வேகத்தால் எழுந்த குன்றும் பசையுடை மரணமாவும் பல்லுயிர் குளமும் வல்லே திசையுறச் சென்று செரிகடல் இலங்கை சேரும் விசையிலவாக தள்ளி வீழ்வன என்ன வீழ்ந்த அப்படின்னு இந்த ரெண்டு பாடல் வருதுங்க. அது என்ன அப்படின்னா, இதனுடைய அந்த நுட்பமான கருத்து என்ன அப்படின்னா, அனுமன் மிகவும் ஒரு பலசாலி. அவர் அந்த மகேந்திர மலையிலிருந்து அந்த ஜம்ப் பண்ணி அந்த ஃபோர்ஸ் கொடுத்து பறக்கிறப்ப என்ன நடக்குதுங்கிறத தான் இதில் அழகாக சொல்லுவார் கவிச்சக்கரவர்த்தி கம்பன். அதாவது நின்று அந்தமில்லான் ஊன்ற, அதாவது ஊன்றி அப்படி பறக்கிறப்ப அந்த மலை அப்படியே நொறுங்கி போய் அந்த மலை இடுக்குகளிலெல்லாம் இருக்கிற அந்த பாம்புகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாம்புகள்லாம் அப்படியே பிதுங்கி மலைக்கு வெளியில் அந்த குகையிலிருந்து வெளியில் தொங்குதான். அப்படி பார்க்குறப்ப அந்த மலை அரக்கனுக்கு குடல் பிதுங்கி அந்த குடல் வெளியில் வந்துருச்சு. அந்த பாம்பு வெளியில் தொங்குறது அந்த குடல் மாதிரி ஒரு உருவகப்படுத்துகிறார். எப்படி ஒரு அழகான இது பாருங்க. அதான் நின்று அந்தமில்லான் ஊன்ற நெறிந்து கீழெழுந்தி நீலக்குன்றம் தன்வயிறு கீறி பிதுங்கின குடர்கள் மான் இசையுடைய அண்ணல் சென்ற வேகத்தால் எழுந்த குன்றும் பசையுடை மரணமாவும் பல்லுயிர் குளமும் வல்லே அப்படிங்கிறார். அடுத்த பாடல் இன்னும் ரொம்ப நுட்பமாக இருக்குங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மோட்டார் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த ஃபோர்ஸ் இதில் இருந்து வருது பார்த்தீங்களா, அது பேர் என்ன, அந்த காற்று வெளியில் வருமே அந்த சிலிண்டரு, அதிலிருந்து வர்றப்ப பக்கத்தில் இருக்கிற அந்த பேப்பர்லாம் கூட பறக்கும். அது மாதிரி இவர் விசையோடு அப்படி பறக்கிறப்ப அவ்வளோ ஃபோர்ஸோட, எப்படி இந்த இடத்துல ஒரு விஞ்ஞானம் எப்படி சொல்கிறார் பாருங்க கம்பர். அப்படி விசையோடு அப்படி அவர் பறக்கிறப்ப, உந்தி பறக்கிறப்ப அந்த மலையில் இருந்த மரங்கள், யானைகள் இவைகள்லாம் அந்த வேகத்தில் விசையில் அவரோடவே பறந்து சென்றுதான் அந்த இலங்கைக்கு. ஆனால் அவரோட போட்டி போட்டுக்கிட்டு போக முடியாமல் அது கடல்லையே விழுந்துருச்சான். எப்படிங்க, எப்படி விஞ்ஞானத்தை பொறுத்து இந்த பாடல் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நிறைய இலக்கிய பொக்கிஷங்கள் இருக்கின்றன. அதனை நாம் பார்க்காமல் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பாடலை இன்று சொன்னேன். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் குணசேகர்.